தூத்துக்குடியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து வாலிபர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட கோமஸ்வரம் அருகே அமைந்துள்ளது ராஜீவ்காந்தி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு. இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் இங்கு பல்வேறு வீடுகளில் மேற்கூரை பழுதாகி இடியும் நிலையில் உள்ளதாக அந்த பகுதி குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நள்ளிரவு குடியிருப்பின் 1வது பிளாக் 3வது மாடியில் வசித்து வரும் ஆதிராஜன் மகன் அருண் பாண்டியன் வீட்டின் உள்ளறையில் தூங்கியுள்ளார். அப்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தலை மற்றும் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வீட்டு வசதி வாரியம் பழுதான வீடுகளை பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தொழிலாளி மாரியப்பன் குடும்பத்தாருக்கு தமிழக அரசின் நிவாரண நிதியை கனிமொழி எம்பி வழங்கினார். குவைத் தீ விபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் உயிரிழந்தார். உயிரிழந்த மாரியப்பன் குடும்பத்திற்கு தமிழக அரசின் நிவாரண நிதி 5 லட்சம் ரூபாயை தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினர் கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் மாரியப்பன் மனைவியிடம் வழங்கி மாரியப்பனின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினர். இதில் உயிரிழந்த மாரியப்பன் குடும்பத்தார் மனைவி கற்பகலட்சுமிக்கு அரசு வேலை வழங்க கோரி கனிமொழி எம்பியிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். இந்நிகழ்வில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தாம்பரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றவர் மீது அடுத்தடுத்து இருசக்கர வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை அம்மனம்பாக்கம் பகுதியை சார்ந்தவர் வேலு. வண்டலூர் வாலஜாபாத் சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்றுவிட்டு ஒருபுறம் இருந்து மறுபுறம் சாலையை கடக்க முயற்சி செய்தபோது அதே சாலையில் வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அவர் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து மேலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்டலூர் வாலஜாபாத் சாலையில் கடந்த 5 நாட்களில் மட்டும் சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. விருத்தாச்சலத்தில் ஆவின் பால் வண்டியை போதையில் தடுத்து நிறுத்தி ரகளையில் ஈடுபட்ட திமுக பிரமுகரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்திற்கு நள்ளிரவு 2 மணியளவில் ஆவின் பால் வண்டி வந்துள்ளது. அந்த வண்டியை சுங்கவசூல் என்ற பெயரில் மங்களம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ரஞ்சித் என்பவர் போதையில் வழிமறித்து வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆவின் பால் நிறுவனத்தின் மேனேஜர் அளித்த புகாரில் கடந்த 1 மாதமாக மங்களம்பேட்டை பேரூராட்சியில் சுங்கவசூல் என்ற பெயரில் தகராறு நடந்து வருவதாகவும் ரஞ்சித் என்பவர் பால் விநியோகம் செய்ய விடாமல் தினமும் தொந்தரவு செய்வதாகவும் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.